வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30க்கு நமக்கு மார்க்கெட் தொடங்கிடும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு 6:30க்கு மார்க்கெட் தொடங்குறனால இப்போ நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரு மணி நேரத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, இதனால நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் கேப் அப் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும், மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக ஏற்கனவே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டனால நம்ம கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால குயிக்காக நமக்கு ஏதாவது சொல்லுவோம். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது க்ளோஸ் டு 102 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதே சமயம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9 மணிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் நேற்று கேப் அப் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 90 பாயிண்ட்ஸ் கேப் அப் நேற்று நமக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் கிஃப்ட் நிஃப்டியில் நமக்கு நேற்று நிஃப்டி 50ல் இருந்தது. அப்போது இன்றைக்கி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடில் கிஃப்ட் நிஃப்டி புஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இதுதான் நமக்கு நேற்று க்ளோஸ் ஆகும்போது இருந்த ரேஞ்சு இங்கே இருக்குது. நமக்கு 3:30க்கு நமக்கு நிஃப்டி 50 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ரேஞ்ச் இது. அங்கேருந்து இப்போ இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் டு மினிமம் ஒரு 75 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 75 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது காலையில் 6:30லேருந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30 வரைக்குமே மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ 6:30லேருந்து 7:30 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே இப்போ புஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு க்ளோஸ் டு 740. அப்போது மார்க்கெட் டவுன் சைட் போனது இந்த இடத்துல புஷ் ஆகுது. அப்போது இந்த ரேஞ்ச், அதாவது 24,937 தாண்டலை அப்படின்னா, 9 மணிக்குள்ளே 937 இந்த ரேஞ்சு தாண்டலை அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் அண்ட் மார்க்கெட் மேலே போகும் நிஃப்டி 50. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னையோட ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த பாயிண்ட். அப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ரிவர்ஸ் ஆகாமல் 9 o'clockக்குள்ளே மேலே போயிடுச்சுன்னா நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி 9 o'clockக்கு முன்னாடி இந்த இடத்துல, அதாவது 9 மணிக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிருச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம். இன்னையோட மார்க்கெட்டில் கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கேப் டவுன் நமக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்லேருந்து ஒரு 50 இல்லைனா 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட். நேற்று நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50யோடது 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,960 இருக்குன்னு. ஸோ இந்த ரேஞ்சை கண்டிப்பாக இன்றைக்கி கேப் டவுனில் நிஃப்டி 50 கிராஸ் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிஃப்டி 50 இருந்து கிராஸ் ஆகி குறைஞ்சபட்சம் அந்த 24,940 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ இது நமக்கு 24,940. ஸோ எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து இந்த ரேஞ்சில் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு 24,940 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,870 இருக்கும். ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட் இல்லைனா 80 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இந்த ரேஞ்சை தாண்டிடுச்சு, காலையில் ஓப்பன் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே புஷ் ஆகும். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனாலுமே நமக்கு என்ன ஆகும்னா இந்த கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த கேப்பை அன்னைக்கே ஃபில் பண்ணிடணும். அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு நேற்று இருந்த அளவுக்கே திருப்பியும் மார்க்கெட் ரைஸ் ஆகி
நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 9 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி மேலே போகுதா இல்லை கீழே வருதாங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,000, கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். ஸோ இந்த கேப் ஃபில்லிங்கிறது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். என்ன அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு வந்து போன தடவை கேப் டவுன் இருந்துச்சு பாருங்கள், இந்த கேப் டவுன். ஸோ இந்த கேப் அப் இருந்ததை நேற்று திங்கக்கிழமை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 70% கேப் கவரிங் நடந்துருச்சு. ஸோ இருந்தாலுமே திருப்பி இந்த கவரிங் நடக்கணும். ஸோ இதுவும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த கேப் கவரிங்காகவே மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான டேட்டா வந்து கிஃப்ட் நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தான். 9 o'clock முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி எங்கே இருக்குது, இதுக்கு இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், இந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு சினாரியோலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,000 வரைக்கும் தான் அதிகபட்சம் போகும். மார்க்கெட் ட்ரெண்டிங்காகவே இருந்தாலும் 25,000 வரைக்கும் தான் அதிகபட்சம் போகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் வாங்குறதாக இருந்தால் 25,000 தாண்டி வாங்குறத தவிர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து அவுட் ஆஃப் த மணி, ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருந்தால் ஓகே, ஃபார் அவுட் ஆஃப் த மணின்னு இருக்கும்போது நமக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,880ங்கிற ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,000. ஸோ நடுவில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து டைரக்ஷனுக்கு இது தான் புஷ் ஆகும். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து கேப் டவுனில், மார்க்கெட் இன்கேஸ் கேப் டவுனில் இந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சு, 81,554 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும். அந்த டவுன் சைட் புஷ் ஆகும்போது 81,250 தான் சென்செக்ஸ்க்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 81,800. ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் இதுதான் ரெசிஸ்டன்ஸும் இதுதான் சப்போர்ட்டாக இருக்க போது. 81,800ம் 81,215 தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க போகுது. அண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு ஒபே பண்ணுறது தான். ஏன்னா இந்த பாயிண்ட்டில் நமக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 24,800. இது நமக்கு நல்லா தெரியும் டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டில். அதே மாதிரி நமக்கு சென்செக்ஸ் பார்க்கும்போது இங்கேருந்து சென்செக்ஸ்க்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி, அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த 81,500 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 81,000 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு மூணுலேயுமே பார்க்கும்போது நமக்கு வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஏன் பேங்க் நிஃப்டியில் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேப் அப் இருந்துச்சு நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும். ஆனால் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு. கேப் அப்பாக ஓப்பன் ஆகாமல் நார்மலான ஃபேஸில் தான் ஓப்பன் ஆகி கண்டினியூஸ் கேண்டிலாக தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 55,250க்கும் 55,000க்கும் நடுவில் தான் இன்றைக்கி கன்சாலிடேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைய பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,250 தான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதை தாண்டதுக்கான முயற்சி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மல்டிபிள் டைம்ஸ் இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி கேப் டவுனே வந்துட்டாலும் இதுதான் ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் மெயின்டைன் ஆகும். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுங்கிற டேட்டாவை நமக்கு எது சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஏன்னா இந்த 55,000க்கு கீழே போகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி நமக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அடுத்து நமக்கு வந்து எஃப்ஐஐ டேட்டா. நம்ம வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம், நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டிலானா என்ன நடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. கடைசியாக நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை டிஏஎஸோட செல்லிங் ப்ரெஷர் வந்து அப்படியே தான் இருந்துச்சு, பையிங் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால நெட் ஹோல்டிங் வந்து அவங்க வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயம் நமக்கு போன வெள்ளிக்கிழமை எஃப்ஐஐஸும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட் ஹோல்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை இவங்களோட செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, எஃப்ஐஐயோட செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, டிஐஐயோட யூஸ்வலாக அவங்க வந்துட்டாங்க. பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் பார்க்கும்போது அவங்க வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டை டவுன் சைட் புஷ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டினியூஸாக பார்க்கும்போது டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை வந்து மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நாட்களில் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஹோல்டிங்ஸ் நெகட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 15,000 கோடி செல்லிங் நடந்திருக்கு. அதே இது கூடி வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 19,000 செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் கான்ஸ்டண்ட்டாக இவங்க செல்லிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 10,000க்கு பக்கம் வந்து பெரும்பான்மையான நாட்களில் இவங்க செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பையிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேரி ஆகுது. சில நாட்களில் 10,000, சில நாட்களில் 20,000க்கு க்ளோஸாக.
ஸோ அப்படிங்கிறனால கான்ஸ்டண்ட்டாக செல்லிங் இருக்கிறனால மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கு இன்றைக்கி சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதாக இருந்தாலும் இன்றைக்கி புல்லிஷ் மார்க்கெட் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதாக இருந்தால் இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறத மறக்க வேண்டாம், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.